காசா கிரனேட் பாருங்கள். இந்த காசா கிரனேட் இந்த பில்டிங் தான் வந்திருக்காங்க. உள்ளே போயிருக்காங்க. ஒரு 2 மணி நேரம் வெயிட் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ அதனால் 2 மணி நேரம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறேன். அங்கே வந்து விடலாம் வந்து பார்த்தா அந்த பக்கமெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஏதாவது செடியெல்லாம் போட்டு நல்லா இருக்குது. பார்த்தீங்கன்னா தெரியும் பாருங்கள். பயங்கரமாக செடியெல்லாம் போட்டு இயற்கை வளத்தோடு நல்லா இருக்குது பாருங்கள். நல்ல ஒரு சூப்பராக இருக்குது. ஆனால் வந்து வெயிலாக இருக்குது. பயங்கரமான வெயிலாக இருக்குது. சரியான வெயில். மணி வந்து பார்த்திங்கன்னா இப்போ 11 மணி தான். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா செம வெயில். பாருங்கள் அந்த சைடில் எல்லாம் ஃபுல்லாகவே பில்டிங் பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த சைடு எல்லாமே அப்படியே பச்சை பசையிலேருந்து புல் மாதிரி இருக்குது பாருங்கள். சம்பு புல்லெல்லாம் இருக்குது பாருங்கள். எப்படி பச்சை பசையிலேருந்து இருக்குது. சம்பு அப்படியே இருக்குது பாருங்கள். நம்ம வண்டியை தான் நிற்கிதா. நம்ம வண்டி நிற்கிது. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இணலுக்காக தான் விட்டுருக்கேன். இதில் அந்த பக்கம் ஒரே வெயில். சரி இணலுக்கு இதில் விட்டோம்னு சொல்லி தான் வண்டி இணலில் நிற்கும்ல. அதனால் நிழலுக்காக நிப்பாட்டி விட்டுருக்கேன் பாருங்கள். நம்ம வண்டி நிற்கிறது நிழலுக்காக. பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் காட்டுறேன் பாருங்கள். எவ்வளோ பச்சை பசையிலன்னு நல்லா இருக்குது பாருங்கள். சரிங்களா சம்பு இதெல்லாம் இது ஃபுல்லாகவே காசா கிரனேட்டோட இடம் தான் பாருங்கள். அந்த பக்கம் காசா கிரனேட் இப்படி இருக்குது பாருங்கள். இது மேகம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்களா. செம்மையாக இருக்குது பார்த்தீங்களா மேகம். வந்து மேகத்தோட அழகை பாருங்கள். நல்ல மேகத்தோட அழகு வந்து சூப்பராக இருக்குது பாருங்கள். மேகம் வந்து அவ்வளோ ஒரு நல்லா இருக்குது பார்த்தீங்களா. அந்த மேகம் எப்படி இருக்குது செம்மையாக இருக்குது. இயற்கை வளம் வந்து சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த பக்கம் ஒரு பில்டிங் இருக்குது. இதுவும் காசா கிரனேட் தான். பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. பாருங்கள் மேகத்தை பாருங்கள். மேகம் வந்து அப்படி பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது பாருங்கள். இந்த மேலே மேகமூட்டம் வந்து செம்மையாக இருக்குது பாருங்கள். சூப்பராக இருக்குது. பார்க்குறதுக்கே நல்லா அழகாக இருக்குது பாருங்கள். பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும் பாருங்கள். கீழே வந்து ஒரே சம்பு. அந்த சம்பு புல் பாருங்கள். இந்த சம்பு புல் இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா எனக்கு இந்த இடத்த பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா என்னோடய ஊர் மாதிரியே வந்துச்சு. இலங்கையில் யாழ்ப்பாணத்தில் இப்படி தான் இருக்கும். அதனால் இப்படி பச்சை பசையிலன்னு தோட்டத்துறவெல்லாம் இந்த மாதிரி தான் இருக்கும். பச்சை பசையிலன்னு தான் இருக்கும். அதனால் வந்து பார்த்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா இதை வந்து நம்ம பார்த்தா நமக்கு வந்து என்னோடய ஊரை பார்த்த மாதிரி ஆயிடுச்சு. நம்ம ஊரில் இருக்கிற ஃபீலிங் வந்துச்சு. இங்கே வந்தோடனே நமக்கு ஊரில் இருக்கிற மாதிரி எனக்கு தோணுச்சு. பார்த்தீங்கன்னாலே தெரியும் பாருங்கள். எவ்வளோ ஒரு இயற்கை வளத்தோட சூப்பராக இருக்குது பாருங்கள். நல்லா இருக்குது. பார்த்தீங்கன்னாலே தெரியும் பாருங்கள்.